பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊடகவியாளர் திரு புண்ணியவளவன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். தாவேகா போன்ற ஒரு கட்சி ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்சி. ரசிகர்கள் தான் இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகளாகவும் தொண்டர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையை விட்டுருங்க, மாண்புமிகு மாணவனுக்கு அந்த காய்ச்சின கோந்து எடுத்து சைக்கிளில் கட்டிக்கிட்டு போய் போஸ்டரை ஒட்டி அங்கிட்டு இருந்து வந்தாரு. சரி, ஆதவர்ஜுனா யாரு, அருண்ராஜ் யாரு, தலைமை கழகமாக இருக்கக்கூடியவர்கள். பொருளாளர் வெங்கட்ராமனும் ஐ திங்க் ஒரு ஆடிட்டராக இருந்து கூட ட்ராவல் பண்ணாருன்னு வச்சுங்க. அவர் இங்கே அமைப்பில் இருந்தாரா நமக்கு தெரியாது. லைலாமணி இப்படி அமைப்பில் இருந்து வந்தவரா? இதெல்லாம் இப்போ நீங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மேடையில் மேலே ஏற்றுறீங்கன்னா அப்புறம் ஏன் 100 பேருக்கு நீங்கள் எப்படி வேற கட்சி வந்தவங்களுக்கு கொடுத்தீங்க? இது இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அது எல்லாருமே விஜய் ஃபேனாக இருந்து அப்படி வந்தவங்க தான். திமுக அதிமுக இது தீய சக்தி, அது ஊழல் சக்தி, இது பாசிச சக்தி. ஆனால் அங்கேருந்து வந்தவங்கெல்லாம் எந்த வாஷிங் மிஷினில் செலவாக்கி நீங்கள் 100 பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரே நைட்டில் முந்தின நாள் பாஜகலேருந்து விலகுறாரு, விடிய காலையில் சேர்ந்து அப்படி 1/2 மணி நேரத்தில் கேண்டிடேட் ஆகிறாருன்னா என்னதான் நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு கேள்வி. நடந்தது நிறைய நடந்தது. ஆனால் இங்கே பாருங்களேன், நீங்கள் 1976 டிசம்பர் 77 எலெக்ஷனா, இந்த 72 கட்சியை ஆரம்பித்தார்ல இவர், ஏடிஎம்கே ஆரம்பித்தாங்க. 77 ஆரம்பித்தது தான் திமுக வேஸ்ட், திமுக ஊழல், திமுகவில் மோசம், திமுக இது எப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் விஜயகாந்த் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவரே இல்லை, எதிர்கட்சின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அப்போ அதிமுக தான் பவரில் இருக்காங்க. அது மாதிரி சொன்னோம். அப்பவும் திமுக 2006 எலெக்ஷன் இல்லை 1 to 6 இல்லை, அப்பவும் திமுக வேஸ்ட்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்னன்னா அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ திமுக சொன்னோம் அதிமுக, ஏன்னா அதிமுக எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் புரியுது. பல பேர் அவங்கள அதை கட்சியாக கூட மதிக்கலன்னு, அவங்கள வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலை. வேஸ்ட்டு ஊழல் எதுவுமே சொல்ல, அவ்வளோ. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்ப்பு ஓட்டை விடவும் திமுக எதிர்ப்பு ஓட்டு ஜாஸ்தி. நீங்கள் திமுகவோட 1% கூட வாங்கினா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. இதை விட அது வைடு ஓப்பனாக இருந்ததுனால அவங்க எல்லாமே அதில் ட்ரை பண்ணாங்க. ஓகே. ஆனால் இப்போ எங்கே ஒரு சிக்கல் வருதுன்னா, கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஓட்டை விடவும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு அக்செப்டன்ஸ் கூட இருக்கும்னு ஒரு பார்வை இருக்குது. அவர் ஏன்னா கலைஞர் குறித்து உங்களுக்கு பல கதைகள், பல அவதூறுகள், அது உண்மையாக இருந்ததுன்னா சிக்கல் இல்லை. அவதூறுகளாகவே பல தினமும் அப்படியே பரப்பப்பட்டு தலைமுறை அது ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிற மாதிரி இல்லை. ஒரு நாடு முழுவதும் காங்கிரஸ் இருந்தபோது இன்ன வரைக்கும் சொல்லணும்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தமிழ்நாடுடைய ஒரு மாநில கட்சி ஒரு மாநில கட்சியாக உருவாகி அதை எதிர்த்தாங்க. அதை எதிர்த்து இன்ன வரைக்கும் அசைக்க முடியல. ஆனால் இந்த பவர் எல்லாருக்குமே ஒரு மாதிரி சொரிஞ்சுவிட்ட மாதிரி தான் ஆகுது. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க சென்ட்ரிக்காக தான் எலெக்ஷன்ஸும் அரசியலும் நகர்த்துங்கிறது. ஆமாம், நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 13 ஆண்டுகள் ஆட்சியிலே கிடையாது. 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தம்பிங் மெஜாரிட்டியில் 89 ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக. அப்போ கலைஞருக்கு இருந்த அந்த ஒரு மாடல் அவர் செஞ்சு இந்த மாடல் இருக்குல்ல, அந்த தொண்டர்களும் அந்த வலிமையான கட்சியும் ஆர்கனைசேஷன் அவர் சோர்ந்து போகவே விட்டதில்லை. அந்த 13 வருஷம் தான் பீக் ஆக்ட். ஆக்சுவலாக திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விடவும் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா அவங்க விஸ்வரூபம் எடுப்பாங்க. அந்த அந்த ஃபோர்ஸ், அந்த வேகங்கிறது கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அவங்களோட மேட்ச் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இபிஎஸ் அவர்கள் பீரியடில் அத்தனை போராட்டம்னுட்டு ஆயிரக்கணக்கில் நவங்கிப்பாங்க. அது அத்தனையும் இவங்க என்ஜினியர் பண்ணி எல்லாத்தையும் இஷ்யூ ஆக்கி கொண்டு வந்தது இருக்கு இல்லையா, அந்த வேகம். இதை அதாவது ஒரு எதிர்கட்சியாக எப்படி அதிமுக காலத்தில் திமுக செயல்பட்டது என்பதை பார்த்ததில் ஒரு 50% இபிஎஸ் இந்த 4 வருஷம் செஞ்சுருந்தாலுமே கூட விஜய்க்கு இப்படி ஒரு ட்ராக்ஷன் கிடைச்சிருக்காதுன்னு ஒரு பார்வை இருக்குது. அவர் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு 4 வருஷம் ஒன்றும் பெருசாக இவங்களை இது பண்ணிக்காமல் கடைசி நேரத்தில் அப்படியே ஆரம்பித்து ஒரு அங்கங்கே மாநாடை போட்டு ஜெயிச்சிடலாங்கிற அந்த பேட்டர்னுக்கு போயிட்டாரோன்னு அந்த இடம் தான் சிக்கலானது. விஜய் போன்ற ஒரு ஆள் வரும்போதும் கூட அவர் இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய 4 ஃபேக்ஷன் வந்துட்டு போட்டோம், எதிர்த்து தான் 4 பேர் ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் திமுக எதிர்க்கிறதுக்கு நான் மட்டும்தான் ஸ்ட்ராங்கான ஆள்னு இவர் தன்னை பொசிஷன் பண்ணியிருந்தாருன்னா விஜய்க்கு உள்ள அட்ராக்ஷன் போகாது. ஏடிஎம்கே கூட ரூல் சேஞ்சை கொண்டு வந்துருந்துருக்கு. இல்லை, இது ஒரு மாபெரும் சூழ்ச்சி அப்படின்னு நான் ஒரு பக்கமாக பார்க்குறேன். அதாவது என்னன்னா, பாஜக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே வரணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்த்தோன்னே பவரில் இருக்கவங்கள விட்டுறாங்க. பவரில் இருக்கிற ஆப்போசிட் ஆளுங்கள்லாம் இவர் போய் முதல்ல ஆப்போசிட்டாவது உட்காரணும். பாஜக எதிர்கட்சியாவது உட்காரணும். எதிர்கட்சியாக உட்காரும் போது ஆப்போசிட் என்னன்னா ஏடிஎம்கே இருந்தது. சரி, ஏடிஎம்கே கூட்டணி வச்சு ஏடிஎம்கேல பிரிஞ்சு போனாங்களா, அவங்க யாரையுமே சேர விடலை. பாஜக யாரையுமே சேர விடலை. அதாவது கெஞ்சி கேட்டு என்ன எப்படியா சேர்த்துருங்கன்னு சொன்னால் கூட
பாஜக வந்து அவங்கள அந்த இபிஎஸ் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்களை செங்கோட்டையன் பிரிச்சது தான் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சது அப்படியே விட்டாங்க. இன்னொரு ஆங்கிள் அவங்கள பிரிச்சதே பாஜக தான். அதான் பாஜக பிரிச்சதை யாருமே சேர விடல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததுனால தான் இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஜேஜா பிளவின் போது அவ்வளவு மோசமாக விமர்சித்தார்கள் ஜானகி சைடில் இருந்தவங்க. அவங்க அதெல்லாம் நம்ம இன்றைக்கும் அது ஊடக வெளிகளில் அந்த பழைய ஃபோட்டோ ரெக்கார்ட்ஸ்லாம் வரும். நம்ம திரும்ப அதை பொது வெளியில் வாசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும், அவ்வளோ கடுமையான விமர்சனங்கள். அவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டு எனக்கு கீழே தான் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அவங்க மேலே நம்பிக்கை அவங்களுக்கு அவங்க ஸ்டேச்சரில் இருந்ததுனால அவங்கள அமைச்சராக்கி மந்திரி ஆக்கி சபாநாயகர் ஆக்கி இதெல்லாமும் செஞ்சு அந்த அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நீ ஓவர் ஷேடோ பண்ணிடுவியான்னு அவங்க மேலே இருந்த கான்ஃபிடென்ட்டாகவும் நம்ம அதை ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்க்கலாம். இபிஎஸ் அவர்கள் உள்ளே சேர்த்தா இவங்க திரும்ப நம்மளை காலி பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியும் ஒரு காரணம். பிரித்து விட்டதும் பாஜக தான். அப்புறம் ஏன் அவங்களே சேர்த்து வைக்கணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம்மா, இல்லை சேர்த்து வைக்கணுங்கிற கேள்வி மட்டும் இல்லை, அவங்க ஒரு கட்சியை வந்து வலிமையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஏடிஎம்கேங்கிற கட்சியை வந்து டைல்யூட் பண்ணிட்டாங்க. கான்சன்ட்ரேட்டடாக இருந்த ஒரு பகுதியை அப்படியே டைல்யூட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக ஒரு விஷயம் மட்டும் பார்த்துட்டாங்க, தாவேக்கா எப்படியும் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறத தெளிவாக. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போன வருஷம் ஏப்ரல் மாதமே அங்கேருந்து பாஞ்சு வந்து உங்களுக்கு அண்ணாமலை இருக்கக்கூடாதா, அவர் தலைவர் பதிலேருந்து நகர்த்திட்டோம், கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு மொத்தமாக அறிவிச்சது. ஏன்னா நான் கிட்ட இருக்கும்போது விஜய் கிட்ட வர மாட்டாப்புல, அதனால சிக்கல் இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வேளை திரும்ப வந்துட்டீங்கன்னா மறுபடியும் 3 கட்சி ஆயிடுச்சுன்னா நாங்கள் பாஜக அங்கே வளர்கிறதுக்கு இன்னும் 30 வருஷம் ஆகும். அது வேலைக்கு ஆகாதுன்னுட்டு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆகுது. பாச்ச உருண்டை இருந்தால் பாச்சா வராதுன்னு வாங்க, அந்த மாதிரி பாச்ச உருண்டை இருந்தால் பாச்சா வராது, பாஜக இருந்தால் அவங்க வரமாட்டாங்க, கவலைப்படாங்க. ஆனால் நல்ல ஒரு கரெக்டான பிளான் பண்ணி கரெக்டாக பிரித்து விட்டாங்க. இப்போ இதில் 3 பேர் வந்து 3ஆக பிரிஞ்சுட்டாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி 4, 5 வந்து சசிகலாவும் ராமதாஸ் அவரும். இதில் என்ன நான் வந்து மைனஸாக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீ இந்த எக்ஸிட் போலில் தான் கணக்கு எதுவுமே வந்து நம்ம நம்புற மாதிரி இல்லை நினச்சா, ஆனால் ஒரு மாரலாக ஒரு விஷயத்தை ஓவராலாக பார்க்கும்போது ராம்தாஸ் அவர்கள் வந்து தான் பையனே வந்து யாரும் பாட்டாளி கட்சி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு, அவன் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லி அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறார். யாருக்கு? அன்புமணிக்கு எதிராக. சசிகலா என்ன பண்ணுறாங்க? ஏடிஎம்கேக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிஜேபிக்கு எதிராக வந்து பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னு ஸ்டாலின் அவர் பண்ணுறார். அதாவது ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய 3 பெரிய ஆகப்பெரும் கட்சிகளை 3 எதிரிகள் தனித்தனியாக இருந்து அவங்கள தாக்கிட்டே இருக்கிறாங்க. 3 எதிரிகளும் வந்து இல்லை இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரி, இவருக்கு பாருங்களேன் இவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து விசுவாசமே கிடையாது அப்படின்னு சசிகலா. அவர் வந்து என் பிள்ளைய வந்து நான்லாம் ஒரு பிள்ளை, கலைஞருக்கு இருந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து குமுறார். இதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸோ ஏடிஎம்கேக்கு. எனக்கு இப்போ தாவேக்கா விட என்னென்னா ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோ இந்த எலெக்ஷனில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, விஜய்க்கு கிடைத்த மிதமிஞ்சிய மீடியா ஹைப்புங்கிறது ஒரு ரீசன். ஆனால் விஜய் மாதிரியான ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கக்கூடியவர், ஒரு செலிப்ரிட்டி, ஒரு சினிமாவுக்கான அந்த ஒரு கிரேஸுங்கிறது என்றைக்குமே சேலாகிற ஒரு கமாடிட்டி தான் சினிமா. இந்த இடத்துல மீடியாவை நம்ம குறை சொல்லணுங்கிறத தாண்டி எதிர்கட்சி தலைவராக உங்கள் ஸ்பேஸை நீங்கள் ஏன் எடுத்துக்கலன்னு நம்ம அதிமுகவை தான் கேள்வி கேட்கணும். இப்போ கரூர் விஷயத்திலேயே விஜய் செஞ்சது தப்புன்னு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருந்தாருன்னா டிஎம்கே ஒரே பாயிண்டில் நின்றுருந்தா அதுக்கு பிறகு டிவிக்கே மிகப்பெரிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்க்கு போயிருக்கும். இவர் என்னன்னா 4 பெண்ணு இந்த தம்பி நம்ம கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு அந்த இடத்துல நீங்கள் டோன் டவுன் பண்ணுறீங்க. ஆமாம், அவர் தான் வந்து பிரச்சாரம் போதே சொன்னார், அந்த பாருங்க கொடி பறக்குதா அப்படின்ட்டார்ல. அப்பயே தெரிஞ்சு போச்சு அவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி. ஆனால் ஆசைப்பட்டதை கரெக்டாக வந்து கெடுத்து விட்டதே செங்கோட்டையன் அவர். அதாவது இந்த இதில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது சூரநட்சத்திரங்களில் வந்து கவுண்டர் பண்ணி சொல்லுவாப்புல, நீ போய் தப்பாக கட்டிப்பிடி, அப்போ தான் மறுபடியும் கட்டிப்பிடிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி செங்கோட்டையன் போய் கேட்கும்போது சொன்னேன், நீ போன உடனே கேட்குற டெபுட்டி சிஎம்னு அப்படின்னா அவர் இந்த டெபுட்டி தம்பி வெளில போ அப்படின்னு. 2.5 வருஷம் சிஎம், ஃபர்ஸ்ட் 2.5 இயர்ஸ் நான் இருப்பேன், டெப்டி எல்லாம் கிடையாது. சிஎம்ஏ ரொட்டேஷனில் நான் தான் ஃபஸ்ட்டு இருப்பேன். அங்கே போயிடுச்சு நீங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சொல்கிறது கண்டிஷன். ஆனால் கரெக்டாக பண்ணி விட்டாப்புல ஒரு பெரிய அதுக்கு பெரிய உண்மையிலேயே வந்து அமித்ஷா அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் மாபெரும் ஒரு நன்றி தான் தெரிவிக்கணும் இந்த தடவை திமுக ஜெயிச்சா. ஏன்னா அதுக்கு ஒரு மாபெரும் காரணமே இவங்க 2 பேர் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் வந்து அதை குட்டையை கலக்கி விட்டதுன்னு வாங்கல்ல, அந்த குட்டையை கலக்கி விட்டது. ஆனால் அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏன் எலெக்ஷனில் வந்து இப்போது நீங்கள் நினைக்கலாம், எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா,
சார் அவங்க தோக்கிறதுக்காக அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா, அமித்ஷா அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு நினைக்கலாம். அவங்க இன்னைக்கு தோக்க நினைக்கிறாங்க, ஆனால் உள்ளே வர நினைக்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா 27 சீட்டு கொடுத்துருந்தாலும் மற்ற இதர கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சின்னத்தை தான் நினைக்கிறாங்க. 40 இடத்துல இப்போ பாஜகவுடைய அந்த தாமரை சின்னம் தானே இருக்குது. 35-36 வரைக்கும் போயிடுச்சு. இதில் என்னென்னா அவங்களுடைய ஹோல்டுங்கிறது நம்மளை கூட சேர்த்து நம்ம நிறைய நின்னா அவங்களுக்கு லாஸு, நம்ம கூட சேர்றதுனால அவங்களும் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இது. அந்த நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் அதிமுகவுடைய பலத்தை எப்படி எப்படிலாம் நானும் ஜெயிக்க மாட்டேன் நீயும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன் நீ மட்டும் பாஸ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள இது பண்ணிப்பாங்க. ஏன்டா படிக்கலைன்னா உனக்கு எப்படி 35 வந்துச்சு, நான் எனக்கு 25 தான் வந்திருக்குங்கிற மாதிரி நீ மட்டும் அப்போ. ஆனால் இப்போ அந்த மிச்ச கட்சிகள் இப்போ இது வரைக்கும் பாஜக வந்து 5 தொகுதிகள் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 5 சீட்டு வந்திருக்கு இல்லையா? 4 வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க கட்சியில் இவங்களோட சின்னதாக ஜான் பாண்டியன் இவரோட இதில் நிற்கிறார். இப்போ இவங்களுக்கு ஒருவேளை இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கில் வந்து இவங்களுக்கு அந்த 4ங்கிறது அதிகமாக கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுககாரங்க அங்கே வேலை பார்த்துருந்தா தான் நடக்கும். இல்லைனா இருக்கிற 4 பேருக்குமே காலி பண்ணி விடுறதுக்கு அதிமுககாரன் வழக்கெல்லாம் எங்களுக்கு ஓட்டு வராதுங்க. பிரச்சனையே அதானே. அவர் அவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லாமல் நீ வந்து ஜெயிக்கிற ஓட்டை கிராஸ் பண்ண முடியாது. என் கட்சிக்காரன் வேலை பார்க்காம வாய்ப்பு இல்லை. நீங்கள் 27 கொடுத்துட்டு அதில் 18 உதயசூரியனை எடுத்து கொடுத்தா அது கொடுக்கும்போதே ஒன்றும் இல்லை முடிஞ்சதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சூரிய வெப்பத்தில் தாமரை சார் ஆகும் எக்கச்சக்கமாக வெப்பம். அது 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்குது. கேலண்டர்லேயே அதில் உச்சத்தில் இருக்குன்னு அக்னி வெயில் கத்திரி வெயில் அக்னி நட்சத்திரம் உச்சத்துக்கு போகும்போது தாமரை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதான் கேலண்டரில் சூரியன் சின்னம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதை எடுத்து தான் நம்ம மக்கள் சிம்பாலிக்காக அன்னைக்கு ஜெயிக்க போகிறாங்கன்னு போட்டிருக்குன்னு கிளப்பிட்டாங்க. நம்ம ஊரில் இன்னுமே வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இந்த கிழமையில நடந்ததுன்னா நாம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கில் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அது எப்பவுமே நடக்கிறதா. ஆக்டோபஸ் எல்லாம் யார் ஜெயிப்பான்னு ஜோசியம் பார்த்தது போய் கிளி இது வரைக்கும் வந்துச்சு. ஐபிஎல்ல எந்த சீட் எடுக்குதோ அவங்க தான் ஜெயிக்கணுன்னுட்டு. நான் திடீர்னு இன்னைக்கு ஐபிஎல்ல பார்க்குறேன், நடுவில் திடீர்னு கழுதையில் ஒரு ஆள் வராரு. இதெல்லாம் என்னென்னோ கூத்தடிக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ உங்களுடைய கணிப்பு என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்ததில் எனக்கு வந்து அதில் சரியான ஒரு இது தோணலை. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக கணிச்சிருப்பாங்களான்னு தெரியாது அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அதில் 2 பேர், அதாவது மின்னம்பலமும் சரி அக்னியும் சரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க கணிச்சதில் கூட ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோட தொகுதி என்ன, 234 தொகுதி எங்கெங்கே இருக்குது, என்னென்ன இருக்குது, எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது. இப்போ ஒரு தொகுதி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டி நகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி நகரில் மொத்தம் வந்து ஒரு 7 வார்டு இருக்குது. ஸோ 7 வார்டில் நம்ம 3 வார்டு ரேண்டமாக எடுக்கலாம்னா கூட ஒரு கணிப்பு எனக்கு அது தெரியுதுன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். பட் இதெல்லாம் மீறி வந்து அந்த 2 பேர் தமிழகத்தை சேர்ந்த 2 பேரும் நார்த் இந்தியாவில் சோகால்டு நம்ம சொன்ன அந்த ஒரு சில பேர் வந்து சரியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாத அங்கேருந்து வந்த சிலரும் இங்கே பெரும்பான்மை திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னென்னா நீங்கள் ஒரு பேட்டர்னை ஒரு டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறதோடு வச்சுக்கலாம். இதில் இன்னொரு டெக்னிக்கலி எங்கே குழப்பம்னா ஓட் பர்சன்டேஜை நீங்கள் வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல எப்பயுமே ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா பல நேரத்தில் ஓட் பர்சன்டேஜ் ஏன் கொடுக்குறோம்னா நம்பர் கம்மியாக எடுத்தாலும் வெளில தெரியக்கூடாதுன்னு பர்சன்டேஜாக சொல்லிடலாம். நீங்கள் 10 பேர்கிட்ட கேட்டுட்டு 4 பேர் வந்தால் 40ன்னு கொடுத்துட்டு போயிடலாம். எடுத்தது 10 பேர் தானே அது 10ஆதேங்கிறது வேறு. அப்போ நீங்கள் இப்போ 18% கொடுத்து அங்கேயும் எஸ்ஐஆர் மாதிரி ஒன்று சொல்கிறீங்களா? இல்லை, அதாவது 100 பேர் எடுக்கிறதுக்கு பதிலாக 10 பேர் எடுத்தா அதில் 4 பேர் சொல்லியிருக்காங்க 40% அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுருப்பாங்க. அதனால தான் சாம்பிள் சைஸில் இருந்து இதில் கொஷினரை வச்சு நீங்கள் பல கேள்விகளை நம்ம எழுப்பலாம். நீங்கள் ஒரு கொஷினில் யார் சிஎம் ஆகணும்னு விரும்புறீங்கன்னு கேட்குறீங்கன்னா முதல்ல என்ன ஆப்ஷன் செட் பண்ணுறீங்கிறதுலேருந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அதில் ஆக்சிஸ் மைண்டில் அண்ணாமலை ஒரு ஆப்ஷன் வைக்கிறீங்க. அண்ணாமலை எப்படி ஒரு ஆப்ஷன் ஒரு எம்எல்ஏவே கண்டெஸ்ட் பண்ணல, அவர் சிஎம் ஆனுங்கிற ஆப்ஷன் நீங்கள் எப்படி உள்ளே சேர்த்தீங்க? இல்லைங்க, ஜெயலலிதா கூட தான் எம்எல்ஏவாக கண்டெஸ்ட் பண்ணல, அவங்க சிஎம் ஆகலையா? அதுக்கு பிறகு அவங்க எலெக்ஷனில் நீ அது மாதிரி தாங்க. அதான் நம்ம எப்பவுமே எக்ஸப்ஷனில் தானே எடுத்துப்போம். அண்ணாமலையே நீங்கள் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசி தான் அந்த கூட்டணி உடச்சு. ஐயா ஒரு 5 நிமிஷம் அவங்களும் சந்தோஷப்பட்டு போட்டுமே, அண்ணாமலை வந்து ஜெயலலிதா இவங்களாம் அது மாதிரி இல்லையா? சரி, இப்போ என்ன கேள்வினா இவங்க சீமானை கொண்டு போய் அதர்ஸில் போடுறாங்க. என் கேள்வி இதை நானும் நினச்சேன். ஓட்டு ஆக்சுவலாக அவர் 15 வருஷம் உழைச்சி ஒரு கட்சியாக அங்கீகாரத்தை வாங்கி அந்த இதில் இவிஎம் மிஷினில் விவசாயிக்கு அப்புறம் தான் விசில், ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர்டு பார்ட்டி. அப்படிப்பட்டவர் இப்போ நீ போடுறேன்னா நீ ஆப்ஷன்லேயே
டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, விஜய் டிவிக்கே, இதை தவிர மீது எது சொன்னாலும் அதர்ஸில் போட்டுருக்கோம். உனக்கு இப்படி ஒரு கட்சி இருக்குன்னே தெரியாமல் இருந்திருக்குன்னு நம்ம அதை எடுக்க வேண்டியிருக்கு. கரெக்டு. ஆமாம், நான் அதை கவனித்தேன். அதை நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்க போடல, அதை மற்றவைன்னு போட்டாங்க. அப்போ கூட எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. சரி, அவங்க ஒரு கணிசமான பர்சன்டேஜ் எப்பவுமே வாங்குவாங்களே, அவங்கள ஒரு கட்சியாக நம்ம பாவிக்கணுமே, அது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போயே இந்த எக்ஸிட் போல ஒரு சின்ன டவுட் இருந்தது. அதனால் இவங்க கொஷினரில் கொடுத்த வச்ச கேள்வியில் நீங்கள் செட் பண்ண ஆப்ஷன்ஸு இதெல்லாமும் ஃபேக்டரு. ஓகே, அப்போ இவங்களுடைய ஆப்ஷனில் என்டிகே வச்சிருக்கவே மாட்டாங்க. என்டிகேன்னு ஒன்று இருக்குன்னே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்குங்கிறேன். தமிழ்நாடு சென்ட்ரிக்கான ஆட்கள் நாம் தமிழர் வச்சுட்டு தான் தவைக்கா வச்சுருந்துருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தா. ஏன்னா அது ஒரு அங்கீகாரம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான உழைப்பு வேணும். 15 வருஷம் உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. திமுகவா அதிமுக மற்றவர்களை போல மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி வாங்கினவங்கெல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் கூட்டணி சேர்ந்து அந்த ஓட் ஷேரையும் வாங்கி அந்த இதை அடைஞ்சாங்க. இது இவருடைய சொந்த பலம் மட்டுமே, அந்த கட்சியினுடைய சொந்த பலமாகவே இந்த 8% தான் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 28 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு தழுவியல்லா அப்படிங்கிறது அதை விட கூட இருக்கும்னு நினைக்கிற வாக்குகள். ஸோ அப்படி ஒரு இதை அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். இல்லை ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, நீங்கள் சேர்க்கலை. அந்த அதர்ஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். எத்தனை கட்சி இருக்குன்னு தெரியாது. அப்படி பார்த்தா அப்போ அந்த அதர்ஸில் சசிகலாமாக்கு எத்தனை சீட்டு, அவங்க நிறுத்தின கேண்டிடேட் எத்தனை, ராமதாஸ் ஐயாக்கு எத்தனை, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனில் எத்தனை, கிருஷ்ணசாமி ஒரு 61 சீட்டில் ஆள் நடத்தினார், அதில் எத்தனை, இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் இந்த கட்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ ஆப்ஷன் வச்சியா இல்லை அவங்க எதுதான் சொன்னாங்களா? இவ்வளோ இதுக்குள்ளே இருக்கா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 தொகுதியில் என்னவோ போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இல்லையா? 170 180 180 வரைக்கும் போச்சு. கிருஷ்ணசாமி ஒரு சவுத்தில் ஒரு 61 சீட் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 150க்கு மேலே சசிகலாமாவும் ஒரு ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து போட்டிருக்காங்க. அப்போ இத்தனை இப்போ இதிலெல்லாம் சிலதெல்லாம் ஓவர்லாப் ஆச்சுன்னா 7 முனை போட்டி. அங்கே 7 முனையில் ஓட்டு என்னமா சார், இது போக சுயேட்சை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது இல்லையா? இப்போ இங்கே லோக்கலில் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் வைடாக போகணுங்கிறதுக்கு இது கம்பேரிட்டிவ்லி அதை விட ஒரு ரிஃபைன்டு வேர்ஷனாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது லோக்கலில் பொறுத்த வரைக்கும். அது ஒரு பார்வை. இன்னொன்று இதில் ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது யாரை கேட்டாலும் விஜய் சாருங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் சோஷியல் மீடியா முழுக்க அவராக தானே இருக்கார், அவருக்கு தான் போட்டோங்கிறாங்கன்னு. அதை நம்ம முதல்ல கொஞ்சம் டைசெக்ட் பண்ணோம்னா அது உண்மையான்றது. யாரை கேட்டாலும் விஜய் சார்னு சொல்கிறாங்களா, இல்லை விஜய் சார்னு சொல்கிறவங்க மட்டும்தான் வீடியோ போடுற அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே அந்த டூல் கிட்டில் வந்திருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறவங்க தான் யங்ஸ்டர்ஸ் தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து வர்றது எல்லாம் வீடியோஸ் பதிவு பண்ணுறதுங்கிறதே அவங்க தான். யாருக்காக ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதில் வந்து விஜய் சார்னு சொன்னோம்னா யங்ஸ்டர்ஸ் தான். எந்த ஒரு மிடில் ஏஜ் மேனோ வந்து வீடியோ போடுறது இல்லை. ஒன்றும் இல்லை, 2024 எலெக்ஷனில் தாவேகாதர் இது எல்லா கட்சியும் போட்டிட்டுதா எத்தனை வீடியோ வெளில வந்துச்சு. போயிட்டு வந்து யாராவது ரொம்ப ரேராக ஒரு ஹேண்ட்ஃபுல் நான் போட்டேன்னு பதிவு எழுதுவாங்க. ரிட்டன் ஃபார்மேட்டில் போஸ்ட் வருமே தவிர நான் ஜனநாயக அகாடமி ஆத்தனை இவங்க வரணும் இந்த கூட்டணி அமைக்கணுங்கிறதோட அதுவும் அந்த ஃபேஸ்புக்குக்கான ஏஜ் குரூப்பே வேறு. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 லிட்ரலி விர்ச்சுவலாக வீடியோ போட்டதை சொல்கிறது இந்த எல்லா கட்சியும் 0ல் இருக்கும்போது இங்கே 10 பேர் போட்டாலும் அதுதான் 100%ஆக தெரியும். எங்கே திரும்பினாலும் அதை தான் இருக்கும். அது வைரலாகவும் ஆகிறதுனால இது கிரவுண்டினுடைய கம்ப்ளீட் வேவாயினா நீங்கள் நமக்கான டிஜிட்டல் லிட்ரஸி 52%. அப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களே ஒரு 40% உள்ளே வரலை. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற யூசேஜுக்குள்ளே வராதவங்க அவங்க ஓட்டர்ஸ் இல்லையா, அவங்க டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இல்லையா. அதனால் விர்ச்சுவல் வேர்ல்டு மட்டும்தான் கிரவுண்டுன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட். சில பேர் வந்து நாசுக்காலாம் சொல்லியிருக்காங்க விஜய் ஓட்டு போடணும்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் ஜனநாயகத்துக்கு வாக்களித்து விட்டோம் அப்படின்னு. இதை வந்து பாண்டே வந்து ஒரு மெசேஜாக போட்டிருந்தார் போல, ரங்கராஜ் பாண்டே, நான் ஜனநாயகத்துக்கு வாக்களித்து விட்டேன் அப்படின்னு. ஜனநாயகத்துக்காக அது எப்படி அது போட்டார்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படி அது மாதிரி பண்ணு, ஏன்னா நான் என் உரிமையை நிலைநாட்டி விட்டேன், என் ஓட்டு என் உரிமைன்னு சொல்ல வாக்களிக்கிறதே ஜனநாயகம் தானே, அப்புறம் என்ன ஜனநாயகத்துக்கு வாக்களிக்கிறது நமக்கு புரியல. எனக்கு புரியல அது வந்து ஆக்சுவலாக அதாவது என்னன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறாரோ இல்லை. நீங்கள் அவர் தான் சொன்னார் 10 சீட்டுக்கு அதிகமாக வந்ததுன்னா நான் வந்து அரசியல் பேசுறதே நிறுத்திடுறேன், 10 சீட்டு கம்மியாக தான் வரும். இல்லை அது நம்ம சரியாக டீகோட் பண்ணுறது தப்பாக இருக்குமோ. அவர் நினைக்கிற எந்த அணி ஜனநாயகம்னு அவர் நினைக்கலாம். ஜனநாயகங்கிறது ரிலீஸ் ஆகாத ஜனநாயகம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறதுக்குள்ள ஒரு ஜனநாயகனாக இருக்கலாமே. நம்ம அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். மீண்டும் சந்திப்போம் வளவன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.